நம்மளுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்கிற மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் சிறிதாக உடலுபாதைகள்லாம் அதிகமாக இருந்தால் கூட அவையும் தாங்கி கொண்டு அதையும் தாங்கிறோம், நம்ம அதையும் தாங்கி தான் வந்துட்டுருக்கோம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிலிருந்து நேரடி பார்வை என்பதால் அந்த பகவானுடைய பார்வையும் பார்க்கணும். அதே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் நாம் கவனிக்கணும். ஏன்னா மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இதுவாது ஆண்டு கிரகங்கள் கூட சற்று காலதாமதமாக கிடைக்கும். இந்த மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அவ்வளோ எளிமை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த கத்தி போல ஷார்ப்பாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலங்களாக வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். நம்ம வேலையில் ரொம்ப டைட்டாக இருந்தோன்னா அந்த வேலையை இந்த வாட்டி விட்டுட்டு வேறு வேலைக்கு நாம் ஜாயின் பண்ணுறதுக்கான எண்ணங்கள்லாம் உருவாயிடும். இல்லை புதுசாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றிவிடும். ஏன்னா 3ஆம் அதிபதி சனி பகவானும் வக்ரகதியில் இருப்பதால் அந்த தொந்தரவுலாம் நம்மளுக்கு கொடுக்க தான் செய்யும். சில நேரத்தில் அவங்களையும் நாம் பகைக்கிற மாதிரியோ நம்ம சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படையா, இந்த உறவுகளே தேவையில்லை, இதெல்லாம் பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்கிற மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தி விடுவார். ஒரு மனுஷனுக்கு எப்போ கொஸ்டின் வரும்னா, அவருக்கு பொருளாதார நிதியில் பிரச்சனை வரும்பொழுது தான் அவருக்கான காலங்களை உறுதிப்படுத்துமா. இவர் என்ன நிலைமையில் இருக்கார், நம்ம கேட்டால் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் அவர் நம்மளுக்கு தெய்வமாக நினைப்போம். இந்த நேரத்தில் இல்லாத ஒரு நிலைமை, நாமும் வாழ்ந்து கொள்ளலாம், நாம் இருக்கக்கூடிய எண்ணத்தையும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற மாதிரி நாம் இருக்கிறத தக்க வச்சிக்கனா போதுமானது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றம் தருமா, கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் உயர்நிலை கல்விகளாகட்டும் எல்லாத்துலேயும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க போது இந்த மாதம் பெரிய முன்னேற்றம் தரும். மங்கள யோகம் என்று சொல்கிற மாதிரி மங்களக்காரகன் நேரடியாக பார்ப்பதால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் ஏதேனும் நம்மளுக்கு கூடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதாவது கைகூடக்கூடிய காலம் என்று சொல்கிறோம் இல்லை, அவையெல்லாம் இப்பொழுது சார்ந்து வரும். அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இது வரைக்கும் பேசாமல் இருந்தால் அந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சம் பெறும் பொழுது அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்குமா, அந்த பவர் எல்லாருக்கும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உச்சத்துக்கு சுகம் என்று சொல்கிறோம் இல்லை, அவர் உச்சம் பெற்று நேரடியாக எங்கே பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. 10ஆம் இடத்துலேருந்து நம்ம உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். இது ஒன்று போதும். ஒரு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோன்னா எதை வச்சு சொன்னால் அந்த சுகம் கிடைத்தால்தான் நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கிடைக்க முடியும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு 5 தேதி வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் எல்லா விதமான முன்னேற்றம் கண்டிப்பாக கைகூடும். அதாவது செலவீனங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் ஐயா, நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. செலவு சார்ந்த விஷயமோ அதாவது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் கூட மாறிவிடும். இந்த புரட்டாசி மாதத்துக்கு உகந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை நினைத்து வாருங்கள். இறைவன் நாமத்தை கோவிந்த நாமத்தை எந்நேரமும் இந்த சனிக்கிழமை தோறும் தான் இல்லை, இந்த மாதம் முழுவதும் இல்லை, இந்த ஆண்டு முழுவதும் கூட கூறியிருக்கலாம். இந்த வருஷம் என்ன கிடைக்குது, எந்நேரமும் கூறலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இறைவன் நாம சொல்வதற்கு நான் காசாக கொடுக்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. அந்த ஞாபகத்தையும் நாமயத்தை எந்த காரணத்தை கொண்டு நாம காரணத்தை மாற்றவே கூடாது. கோவிந்தன் கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம், ஆஞ்சநேய வரத கோவிந்தம், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா என்ற இறைவன் நாமத்தையே சொல்லி வாருங்க. புரட்டாசிக்கு உகந்த மாதமாக அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி திருநாமம், அந்த ரங்கநாயகி நாமத்தையும் அந்த ராமானுஜருடைய பூத உடலின் நாம் காணும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு 4ஆம் இடத்துல ராகுவாலையும் கேதுவாலையும் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த தொந்தரவு, தாய் தொந்தரவு, நம்ம சுகம் தொந்தரவு, இவையெல்லாம் மாறி உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி போகக்கூடிய காலமாகும். எனக்கு பரிகாரமே இறைவன் நாமந்தான், ஒரே வார்த்தை, இறைவனுடைய ஆலயம் மட்டுமே பரிகாரம். ஏன்னா வேறு எதுவுமே கிடையாது. நாம் கொடுத்துருக்கிற லெஜரில் எதுவுமே கொடுக்கல. ஜோதிடத்தில் பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் கொடுக்கல, நாம தான் எடுத்துக்கிறோம். அதனால் பிரச்சனைகள் கிடையாது. இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள். சிவநாமமும் நாராயண நாமம் எல்லாமே ஒன்று தான். மாதத்தில் வருகிற மாதிரி நம்மளுக்கு புரட்டாசி மாதம் என்பதால் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி நாமத்தை எடுத்துங்க. சனிக்கிழமை தோறும் ஒரு வேளை உணவு சொல்லலாம் விரதம் இருந்து இல்லாதவருக்கு ஒரு வேளை உணவு கொடுங்க. அதுவே உங்கள் ஏழுமலையான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை எடுத்து செல்லுவார். ஐயா நம்ம ஒரு வேலையிலே இருக்கிறோம் ஐயா, அந்த வேலையிலே நாம் இருந்து கூட இன்னொரு வேலையை நாம் செய்யக்கூடிய பாக்கியம் பெறப்போனால் இந்த மாதத்தில் பிறப்பு. ஏன்னா சூரிய பகவானை வைத்து தான் இந்த மாதத்தில் பார்க்கணும். சூரிய பகவான் நம்மளுக்கு ஏற்கனவே 9ஆம் அதிபதி, அவரே தான். அவர் 10ஆம் இடத்துக்கு சென்று சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய சேர்க்கை பெறுவதும், அங்கே கேது பகவான் வீட்டிருப்பதும், அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் புதன் எப்பொழுது உச்சம் பெறுகிறாரோ அவர் ஆட்சி பெறுவார்.
லாபாதிபதி என்று சொல்கிற மாதிரி சுக்கிர பகவான் வலுத்திருப்பது ரொம்ப சுகமம். உங்கள் வாழ்க்கை தரத்துக்கு ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் உயர்வினை தரக்கூடிய மாதமாகவும், வேலை சார்ந்த விஷயத்தில் ஒன்று நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி வாங்கிக்கோங்க. கேன்சர் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், பெரிய அரசாங்க தரப்பு உத்தியோகத்தில் செய்கிறவங்களாகட்டும், யாராக இருப்பினும் தனுசு ராசிக்கு இது ஏற்றம் தரக்கூடிய காலமாக மாற்றத்தை கொடுக்கும். பரவாயில்லை. தப்புகள் ஏதேனும் செய்திருந்தால்தான் சின்ன சின்ன தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்கும். உடல் உபாதையில், அது தண்டனை என்பது உடல் உபாதையாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோய் நொடிகள் விலகும் என்று கூட சொல்லுவேன். செவ்வாயுடைய பார்வையால் நோய் நொடிகள் விலகும், நோய்கள் கட்டுக்குள் வரும் என்று கூட. ஏன்னா நோய்க்கான காரகனே அவரே தான், வேற யாரும் கிடையாது. ஒரு காரகத்தில் அமர்றாருன்னா அந்த காரகத்தை விருத்தி பண்ணிடுவார். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து நம்மளுக்கு அவர் தான் 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி என்று சொல்கிறோமில்ல, அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. வீடு கொடுத்தமுடைய நிலைமையும் உச்சம் பெற்று காணப்படுவதால் வலிமை சேர்த்து நம்ம தீவினைகள் தேர்க்கப்படும். 3ஆம் இடம் என்பது காற்று ராசி. சுவாச கோளாறுகள் ஏதேனும் இருந்து பிரச்சனையில் வாடிவிட்டுருக்கணுங்களாம். இது ஒரு சூப்பர் உன்னதமான காலமாகவும் அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் மாதம் முழுவதும் இருக்க போகுது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் வீட்டிருப்பதால் தாயாரில் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். தாயார் உடல்நிலையாகட்டும், தந்தையார் உடல்நிலையாகட்டும். தந்தையார் போன மாதம்லாம் உடல்நிலையில் இருந்திருப்பாங்க, கவலைக்கிடமாக. சில விஷயங்கள் இப்போ மாறி திருப்பி அவங்களும் பழைய நிலைமைக்கு வருவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரிவினைகள் என்பது இனிமேல் கிடையாது. உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நம்ம தூரத்து ரிலேட்டிவ்ஸாகட்டும், இல்லை தூரத்து உறவாகட்டும், நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும், யாராக இருப்பினும் இளைய சகோதரன் சகோதரிகிட்ட கருத்து வேறுபாடு நிலவாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற வேலை காலமாகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாமத்தை சொல்லக்கூட அந்த சீனிவாசன் நாமத்தை சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.